கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துள் காத்துக்கொள்ளுவீர். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னைக்கு சமாதானத்தை குறித்து கர்த்தர் பேசுவாராக. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சபையில வந்தா சமாதானம் போல இருக்கு, ஆனா ஒவ்வொரு வீட்லயும் சர்வே எடுத்தா ஒருவர் வீட்டில் கூட என்ன இல்லை. இங்க நல்ல ஆவில நிரம்புறோம், குதிக்கிறோம், கத்துறோம், ஆனா தனிப்பட்ட முறையில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன? ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, நீங்களும் நானும் யாரை உறுதியாக பற்றி கொள்ளல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? உறுதியாய் பற்றி கொள்ளல, உறுதியாய் பிடிச்சு கொள்ளல, உறுதியாய் சார்ந்து கொள்ளல. ஆமென். அல்லேலூயா. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நீ ஆராதிக்க வேண்டுமானால் முதலாவது நீ உறுதி உனக்குள்ள இருக்கணும். அந்த உறுதி இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மரம் நிற்கணும்னா எது உறுதியாக இருக்கணும்? வேறு வேறு எதை பிடிச்சிருக்கணும்? மண்ணை பிடிச்சிருக்கணும். மண் எதை பிடிச்சிருக்கணும்? வேரை பிடிச்சிருக்கணும். இந்த வேர் உள்ள போனோம்னா நீர் ஊற்றப்பட வேண்டும். நீர் ஊற்றப்பட மண்ணு லூஸ் கொடுக்கும். மண்ணு லூஸ் கொடுக்கும் போது இந்த ஆணி வேர் என்ன பண்ண? உள்ள தொலை போட்டு நீ உள்ள போயிட்டே இருக்கும். வேர் வெளியே தெரியாது, மரமும் கிளையும் தான் வெளியே தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கற்பாரில எது இறங்காது? வேறு இறங்காது. ஏன் இறங்காது? கற்பார் எப்படி இருக்கு? உறுதியா இருக்கு. அதை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு என்ன இறங்காது? தண்ணீர் அதுல இறங்காது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் இறங்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்க காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? கற்பாரை போல இருக்கு. அதை வல்ல சமட்டியால் என்ன பண்ணோம்? உடைத்து எரிக்கணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்போ உங்க இருதயம் சதையாய் மாறுகிறதோ அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குறதை நீங்கள் உணர முடியும். அப்போ உறுதி இல்லாதது, எதுலையுமே உறுதி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பிள்ளை படிச்சு பாஸ் பண்ணணும்னா அவன் படிப்பில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பலவீனம் வந்தாலும் அவனுடைய லக்கு மாறவே மாறாது. ஆமென். போற வழியில் அநேக பிரச்சனை சந்திக்கலாம், சரீரத்தில் பலவீனம் வரலாம், ஆனால் அவனுடைய ஒரு உறுதி இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் ஐஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் ஒரு விஞ்ஞானியா மாறணுன்றது அவனுக்குள்ள அந்த உறுதி இருந்துச்சுன்னா எது வந்தாலும் பார்க்கவே மாட்டான். ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பாடத்தை கவனிப்பாங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்வாங்க, எக்ஸாம்ல எழுதி நல்ல மார்க் எடுத்து மேலே போயிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம்னா, தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணல? உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை. உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பக்தன் யோபு குறித்து பார்க்கும்போது அவனுடைய 10 பிள்ளைங்க இறந்தாங்க. ஒட்டகம், ஏறு மாடு, கழுது எல்லாம் போச்சு. ஆனால் அவன் கர்த்தரை விட்டு அவனுடைய விசுவாசம் நம்பிக்கை என்ன பண்ணல? போகாது. காரணம் என்ன? யாரை உறுதியாக பிடிச்சிட்டான்? மனைவியா, பிள்ளைங்க மேலேயா, வேலைக்காரங்க மேலேயா, ஏறு மாடு மேலே, கழுது மேலே, ஒட்டகத்து மேலே இருந்ததா? சொல்லுங்களேன், யார் மேலே இருந்தது? கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டதுனால தான் எதை எழுந்தாலும் கர்த்தரை இழக்காதபடிக்கு உறுதியாக பற்றி கொண்டான். கடைசியா மனைவி வச்சு போராடினான். இவனுடைய சமாதானத்தை எப்படியாவது கெடுக்கணும்னு. சரீரத்தில் பற்கள் இருந்தது, தொழில் லாஸ், பிள்ளைகள் இறந்து போய் இழப்பு. இந்த நேரத்தில் மனைவி ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு. எப்படியாவது சமாதானத்தை குலைக்க வேண்டும், சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் யோபுடைய இருதயத்தில் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். ஆமென். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். நான் நிர்வாணியா வந்தேன், நான் ஒன்றும் கொண்டு போறது எல்லாம் ஷார்ட்டா முடிச்சான் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை, அது உறுதியா இருந்தது பாருங்க. ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள அந்த உறுதி இருக்கா? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல
இருந்த உறுதி இன்னைக்கு இருக்கா? யாரெல்லாம் ஒரு உறுதியை பற்றி கொள்ளுங்கிறீங்களோ முதல்ல உனக்கு சமாதானம் இருக்கும், உங்களுக்கு சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும், அனைவரோடு சமாதானம் இருப்பீங்க, எல்லாரோட சமாதானம் இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர் என்ன பண்ணோம்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பாருங்களேன், உறுதியா இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறதே அதன் பொக்கிஷம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அதன் பொக்கிஷம் என்ன? நீதிமொழிகள் 22:4 வாசித்தீங்கன்னா, தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா. பொக்கிஷம் உனக்கு வேணும்னா தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கிடத்தில் தாழ்மையும் கர்த்தர் பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் நம்மளுக்கு சகலத்தையும் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது அவர் நம்மளை பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? தாழ்மையை பார்க்கிறார். மீகா 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்டார். வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்டார். தாழ்மை தானே. இந்த தாழ்மை கூட இருந்தா கர்த்தர் நம்மளை எப்போ உயர்த்திருப்பார். தாழ்மை அவசியம். இயேசு கிறிஸ்து மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். நீ தாழ்த்து, இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் மனதில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் அருள் செய்வார். உன் இருதயத்தில் தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையும் கர்த்தர் பயப்படுகிற பயம் எப்போது நமக்குள்ளே இருக்கணும். நான் யோசித்தாலும் நான் பேசினாலும் கர்த்தருக்கு தெரியும். என் சிந்தனைகளை தூரத்தில் அறிகிறவர். உன்னுடைய யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல என்பதை மறந்துடாதீங்க. நான் இங்கே நின்றுட்டு நான் என்ன யோசிக்கணும் அவருக்கு தெரியும். பேசுறதா உங்களுக்கு கேட்கும். ஆனால் என் யோசனை, என் சிந்தனைகளை, என் நினைவுகளை என் கர்த்தர் தூரத்தில் தெரிந்திருக்கிறார். அந்த பயம் எப்பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தூற்றுக்கூடை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. பதரும் கோதுமோனையும் பிரிக்கக்கூடிய காலம் சீக்கிரத்தில் வந்துடுச்சு. வெரி சீக்கிரத்தில் வந்துட்டோம். சீக்கிரத்தில் வந்துட்டோம். கோதுமணியும் பதரையும் பிரிக்கக்கூடிய நேரத்தை நம்ம வந்திருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. முக்க கண தாண்டி பிரயோஜனம் இல்லைங்க. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு வருகளை கைவிட்டுறாத. அதை விட பரிதாபம் வேற எதுவுமே கிடையாது. ஏதோ 2 நாள் 3 நாள் காப்பாற்றிடுவாங்க கிடையாது. நித்திய கால நரகம். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ராஜா வருகிறார். மணவாளன் இயேசு வருகிறார். ஆயத்தப்படு. கொலோசியர் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஹலோ, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால தான் நமக்கு என்ன கிடைச்சது? சமாதானம் கிடைத்தது. இந்த சமாதானத்தை நீ அலட்சியம் நினைச்சிடாத. இன்னைக்கு எத்தனை வீட்டில் சமாதானம் இருக்கு? உன் அலகத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகம். வீடு நிறைய தங்கம் இருக்கலாம், வீட்டை சுற்றில தோட்டம் இருக்கலாம், பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கலாம். உன் இருதயத்தில் சமாதானம் இருக்கா? உன் இருதயத்தில் சமாதானம் இருக்கா? யோசித்துப்பா. இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய படுக்கையில் என்ன இல்லை வாசியும் பார்ப்போம். 4வது சங்கீதம் 8வது வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் என்ன பண்ணீங்க? அப்ப சுகம் எங்க இருக்கணும்? சமாதானம் எங்க இருக்கணும்? உன் இருதய வீட்டுக்குள்ள, நீ வாசம் பண்ணுகிற வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை தருவாரு. தூக்க மாத்திரை போட தேவையில்லைங்க.
தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உன் நித்திரை எப்படி இருக்குமா? இன்பமாக இருக்கணும்னு என்ன பண்ணோம்? படுக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டு நீ சாவு நான் சாவு, பொழுது வெடித்து நீ செத்து போயிருக்கணும் அது சொல்லணும், நான் எங்கன்னா ஓடி போகிறேன்னு சொல்லணும். இதுங்க எப்படி தூங்கும்? அமைதியாக லைட்டாக பண்ணிட்டு படுத்துட்டு பாருங்களேன், போராடும். இந்த கொலவெறி போராடும். என்ன பார்த்தா அப்படி பேசிட்டான், என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்டான், சாவச்சிட்டு போய் ஜெயிலுக்கு போயிடலாமா, எதனா பண்ணிடலாமான்னு தூண்டும். ஏன்? உன் படுக்கல என்ன இல்லை? சமாதானம் இல்லை, கொலவெறி தான் இருக்கும், ஆவேசம் இருக்கும். ஏன்? செபிச்சிட்டு படுக்கிறது கிடையாது, தனி ஜபம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது. உன் ஜபம் கேட்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உபவாசம் பண்ணுகிறோம். ஏசாயா 58:4 வசனம், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். 3வது வருஷம் வீட்டில் வாசித்துங்க. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? வழக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்து கைகள். இப்போ இப்படி இருந்தால் எப்படி உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும்? எப்படிங்க விடுதலை இருக்கும்? எப்படி இயேசுவினோட இருப்பாரு? நன்றாக யோசித்து பாருங்க. உன் படுக்கை என்பது இளைப்பாறுதல் கொடுக்கிற இடம். அந்த படுக்கை போகும்போது என்ன பண்ணோம்? உன் கோபம் என்ன பண்ணிடணும்? தணிஞ்சிடணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம், ஏன் சூரியன் அஸ்தமிக்கிறது உன் கோபம் தணிஞ்சு போகணும் ஏன் சொல்கிறாங்க? நம்மளை போல 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் தூங்க மாட்டாங்க. அந்த நாட்கள்லாம் கரண்ட் இல்லாத நாட்களில் ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? 6 மணி 5 மணிக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? 6 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றி மூடிட்டு படுத்துருவாங்க. விடிகால எழுந்து கை காட்டிக்கு போவாங்க. அப்போது சூரியன் அஸ்தமிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ படுக்கைக்கு போனோம் சாப்பிட்டு. அப்போ படுக்கை போன என்ன பண்ணணும்? இன்பமான நித்திரை வரணும். அப்போ நீ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வேதம் சொல்லுது நீ எப்படி படுக்கணுமா? படுக்கும் போது சமாதானத்தோடு படுக்க வேண்டும். இந்த சமாதானத்துக்காக தான் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு நமக்குள்ள சமாதானம் இருக்குதா? நிம்மதி இருக்குதா? யோசித்து பாருங்க. சமாதானத்தை இழந்துடாத. அந்த சமாதானம் உனக்கு சும்மா வரல, அவருடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ரத்தம் சும்மா வரல, ஜாட்டினால் வாரினால் அடிக்கப்பட்டு சரீரம் பிக்கப்பட்டு அதிலிருந்து சொட்டு சொட்ட ஒழுவுன ரத்தத்திலிருந்து தான் உனக்கு சமாதானத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னாரு. அவருடைய சமாதானம் இந்த உலகத்தில் யாராலும் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. உனக்கு இங்கேயே சமாதானம் எப்படி வருகைக்கு போவே? பூமியில உன்னால சமாதானம் இருக்க முடியல, எப்படி வருகைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? எப்படி ராஜா வருகைக்கு நீ போக முடியும்? யோசித்து பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று. ஆனா அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவன் சிறு பிள்ளை போல ஆகவிட்டால் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு தெளிவா சொல்லுது. அப்படின்னா சிறு பிள்ளைங்க காலையில் சண்டை போட்டோன்னையும் அப்படியே அழுதுனே பத்துக்குமா? கொஞ்ச நேரத்தில் உத வாங்கினி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறோம்? தூங்கினோம். எழுந்துடனே அம்மா பசிக்குதுமா, அச்சுது மறந்துடும், திட்டினது மறந்துடும். எதுக்கிட்ட பிறந்த? அடிப்பாங்க, திட்டுவாங்க, அது மறந்துடும். அதுதான் சிறு பிள்ளை. அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். போட்டி, பொறாமை, கலகம், பிரிவினை, எரிச்சல், கோபம் இப்படி இருந்தா தேவ நீதி நிறைவேறாது. நீ வருகைக்கு போகவே முடியாது. சமாதானம் அவசியம். அந்த சமாதானம் வேணும்னா ஏசப்பா உறுதியாக பற்றி கொள்ளுங்க. வசனத்தை உபதேசத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. உபதேசத்தில் உறுதியா இருங்க, வசனத்தில் உறுதியா இருங்க, பிரசங்கத்தை கேட்கும் போது அதில் உறுதியா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் யாருக்காக பேசுனா அதை உறுதியா இல்லை, உனக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.